ஸோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். என்னையோட எனக்கு 23 வயசு ஆகுது. கடைசி ஒரு வருஷம் வந்துட்டு என் வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு வருஷம். ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு அடி மேல அடி, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஸ்டெப் கீழே இறங்கிக்கிட்டே இருந்து. ஒரு நாள் இங்க இருப்பேன், அடுத்த நாள் இங்க இருப்பேன், அடுத்த நாள் இங்க இருப்பேன், அடுத்த நாள் இங்க இருப்பேன். ஒரு படிக்கட்டு மாதிரி கீழே இறங்கிட்டே போயிட்டு இருந்துச்சு. நான் சும்மாலாம் இல்லை, ஐ வாஸ் ட்ரைங் டு டூ சம்திங். பட் அது ஒர்க் ஆகல. வீட்டிலலாம் என்னடா பண்ண போற அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கே பர்சனலி என்ன பண்ண போற அப்படின்னு எந்த ஐடியாவுமே இல்லை. ஐடி வேலைக்கு அப்ளை பண்ணேன், ஃப்ரீலான்ஸ் எடிட்டரா எல்லாம்னு பார்த்தேன். I was helpless. இதே பெருசா சொல்றேன்னா I thought my life was sorted out அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ஒரு 3-4 வருஷமாவே யூடியூப்ல வந்துட்டு I was earning money. ஆனா ஃபர்ஸ்ட் 6 மாசத்துக்கு எனக்கு என்ன பண்றதுன்னு எந்த ஐடியாவுமே இல்லை. என்ன பண்ணாலும் மோசமாவே போகுது. இப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு விஷயம் புதுசா பண்றோம், அது நம்ம வாழ்க்கையை ஒரு ஸ்டெப் மேல கொண்டு போகல அப்படின்னா கூட பரவாயில்ல. ஆனா கீழே கொண்டு வந்தா மென்டலி, பிசிக்கலி, ஃபினான்ஷியலி எல்லாத்துலயும் லோ. இந்த வருஷம் ஜான்வரி எப்போ முடிவு பண்ணேன், இதுதான் நம்ம வாழ்க்கையோட ராக் பாட்டம், இங்கிறது the only way is up அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு விஷயம் படிச்சிருக்கேன். இந்த மேஜிக் யூ ஆர் லுக்கிங் ஃபார் இஸ் ஹைடிங் இன் தி வொர்க் யூ ஆர் அவாய்டிங் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன இந்த மாதிரி வீடியோஸ் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருஷமா யோசிச்சிருக்கேன். பட் நான் பண்ணவே இல்லை. ஒன்ஸ் வந்துட்டு இது தாண்டா ராக் பாட்டம் அப்படின்னு நினைச்சதுக்கு அப்புறமா தான் ஏதோ என் வாழ்க்கையில ப்ராக்ரஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். டெய்லி இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணேன். கரெக்டா ஜான்வரி 8 அன்னைக்கு என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ போட்டேன். இன்னைக்கு ஜூலை 8. 6 மாசத்துல ஒரு நாள் கூட நான் மிஸ் பண்ணல. எனக்கு இது பயங்கர பெரிய ஒரு விஷயம். இதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா இருந்ததே கிடையாது. ஏதாச்சும் ஒரு வேலை செய்யணும் அப்படின்னா அந்த வேலையில இருந்து எப்படி தப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வழியில தேடிட்டு இருப்பேன். பட் இந்த தடவை இதை விடுறதுக்கான நிறைய சான்சஸ் எனக்கு இருந்துச்சு. சில நாள் கேமரா இருக்காது, சில நாள் கரண்ட் இருக்காது, சில நாள் லேப்டாப் இருக்காது. அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம மாசக்கணக்கில் ஹாஸ்பிட்டல்ல இருந்தேன். வெளியில போறது, ஃபங்க்ஷன்ஸ், உடம்பு சரியில்லாம போறதுன்னு சொல்லிட்டு எந்த ஒரு ரீசனுமே எனக்கு நான் கொடுத்துக்கல. எல்லா ஒர்க்கும் வந்துட்டு ஒத்தையால பண்ணிட்டு இருந்தேன், பிரிக் பை பிரிக். 180 நாள் தொடர்ந்து கண்டென்ட் எடுத்து ஸ்கிரிப்ட் பண்ணி எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன். நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு பண்ணதுனால என்னமோ தெரியல, யூனிவர்ஸ் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நல்ல பிளென்டியாவே கொடுத்துச்சு. இப்போ இன்ஸ்டாகிராம்ல we have nearly 6 lakh followers. யூடியூப்ல ஒரு 3 months அந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணிருக்கிறேன். அங்கேயும் வந்துட்டு 3 lakh followers இருக்கீங்க. ப்ரொமோஷன்ஸ் வந்துச்சு, நிறைய காசு வந்துச்சு. அதை மீறி வந்துட்டு நிறைய ஒரு லவ் அண்ட் சப்போர்ட் கிடைச்சது ஃப்ரெண்ட்ஸ். நான் பெருசா வெளியெல்லாம் போக மாட்டேன், எப்போ தான் போவேன். அந்த மாதிரி போனா கூட யாராச்சும் 1-2 பேர் வந்து பேசுறீங்க. ஐ ரிமெம்பர் ஈச் அண்ட் எவ்ரி கான்வர்சேஷன் ஃப்ரெண்ட்ஸ். என்னதான் ஃபர்ஸ்ட் 6 மாசத்துல வாழ்க்கை ஷொயின்னு கீழே போயிட்டு இருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்டேபிள் ஆயிட்டு அங்கிருந்து மேலே ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஐ ஹோப் இந்த வருஷத்துல வந்துட்டு கீழே இறங்கினது திருப்பி மேலே ஏறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன. ஒருவேளை நீங்க என்ன மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை தள்ளி போட்டுருந்தீங்க அப்படின்னா இப்பவே ஸ்டார்ட் பண்ணுங்க. தொடர்ந்து ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க என்ன யோசிக்கிறீங்களோ அதை விட அதிகமாகவே யூனிவர்ஸ் உங்களுக்கு தூக்கி கொடுக்கும். ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுங்க, நீங்க வாழ்க்கையில எவ்வளவு மேல இருந்தாலும் அங்கிருந்து கீழே விலகலாம், எவ்வளவு கீழே இருந்தாலும் அங்கிருந்து மேலே போகலாம். தேங்க்யூ.